இக்கட்டளையில் மிகப்பெரிய ஒன்றையே அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியது. ஆனால் யார் பெரியவர் என்றால் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர். சீடத்துவ வாழ்வு என்பது முன்பாக மொழியாக இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு தன்னலம் துறக்க வேண்டும். தன்னலம் துறக்க வேண்டும். நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும். இன்னைக்கு குறிப்பா நற்கருணை குறித்து நாம் ஆழமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தியானத்திலே சிறப்பான உச்சகட்டமாக இந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு கத்தோலிக்க திருஅவை உயிரோடு இருக்கின்ற ஆண்டுகள் நற்கருணையின் உடனோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்பதை கடைபிடித்து கற்பிக்கிறோம். ஆனால் இன்று கடைபிடிக்காமல் கற்பிக்கிறவர்கள் கூட்டம் இருந்தால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏனென்றால் என் ஆண்டவர் என் உயிராக இருக்கின்ற ஆண்டவர் நற்கருணை இருக்கிறது. அப்படி என்றால் இந்த மாதத்தில் நான் கிறிஸ்துவின் முப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்றால் நற்கருணை சந்திப்பை நீங்கள் அதிகப்படுத்தி பாருங்கள். நீங்கள் அந்த உப்பின் தன்மை கரைந்து விடுவீர்கள். சுயமத்தோடு வாழ மாட்டேன், நான் தான் பெரிய என்று ஆணவத்தில் இருக்க மாட்டேன். ஆண்டவர் தான் பெரியவர். அனைத்தும் அவர் திட்டத்தின் கீழ் நடக்கிறது என்பதை உணர்ந்துள்ளோம். ஒளியால் மாறும். தன்னத்தோடு வாழ்ந்தோம் என்றால் இருளை பார்ப்போம். ஆனால் இயேசுவினுடைய சீடர்களாக பிறகாலத்தோடு வாழ்ந்தோம் என்றால் இயேசுவின் ஒளியை பார்ப்போம். எனவே அப்படிப்பட்ட மனநிலையில் நாம் மாற நற்கருணை ஆண்டவரை நாம் சந்தித்து அவரை உட்கொள்ளும் பொழுது நிறைவான ஆசீர்வாதம், பெரிய காரியங்களை நமக்காக செய்து முடிக்கிறார் என்ற சிந்தனையில் நாம் பயணிப்போம். மற்ற இறைவன் உள்ளத்தை கொடுத்து